வணக்கம் என் தாயக உறவுகளே. நான் உங்கள் ஆர்கே ரவி. இன்றைக்கு நாங்கள் இது சம்பந்தமான ஒரு காணொளியை இந்த ரஜி பிளாக் யூடியூப் சேனலூடாக காணப்போகிறோம் என்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும், வடமராட்சி கிழக்கு என்ற ஒரு பிரதேசத்திலே பலதரப்பட்ட முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை இங்கிருக்கின்ற அதிகாரிகள், அதாவது வடமாட்சி கிழக்கை சேர்ந்த அதிகாரிகள் கண்டும் காணாத மாதிரி அசமந்த போக்கிலே நடந்து கொள்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதை நாங்கள் முதல் கட்டமாக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், உங்களுக்கு தெரியும், வடமராட்சி கிழக்கிலே பல பாடசாலைகளிலே, அதாவது ஒரு சில பாடசாலைகளிலே 30 வருடங்கள், அதாவது 25 தொடக்கம் 30 வருடங்களாக அந்த பாடசாலைகளின் அதிபர்களுக்கு இடமாற்றம் இல்லாமல் அவர்கள் ஒரே பாடசாலையிலே குப்பையை கொட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த வகையிலே நாங்கள் சொல்லுகிறது போது, வடமராட்சி கிழக்கு குடத்தனை வடக்கு என்ற கிராமத்திலே அமிதாகா பாடசாலையிலே ஒரு அதிபர், அதாவது குறிப்பிட்ட அதிபர் கிட்டத்தட்ட 25 வருடம் தொடக்கம் 30 வருடம் வரைக்கும் அங்கே பணியாற்றி வருகிறார். நான் நினைக்கின்றேன், இவர் ஆரம்ப காலத்திலே அரசியல் பின்னணியை வைத்து, அதாவது சில அரசியல்வாதிகளின் பின்னணியை வைத்தே அந்த இடத்திலே அவர் அதிபராக கடமையாற்றி இருந்தார் என்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கு எங்களுடைய பழையவர்கள் இந்த விடயங்களை எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அந்த விதத்திலே நாங்கள் பலதரப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்க முயற்சி செய்திருந்தோம். ஆளுநர் வரைக்கும், இதை மதிப்புக்குரிய கௌரவ ஆளுநர் வரைக்கும் இந்த விடயத்தை நாங்கள் கொண்டு சென்றிருந்தோம். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் அவருக்கு எடுக்கப்படவில்லை. நாங்கள் கடந்த டிசிசி மீட்டிங்கிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களிடமும் இந்த விடயத்தை நான் முறையிட்டிருந்தேன். ஆனால் அவர் நிறைய விடயங்கள், அந்த கோட்டைக்கல்வி அதிகாரியாக இருக்கின்ற, அதாவது வலய கல்வி அதிகாரியாக இருக்கின்ற மதிப்புக்குரியவர், அவருடைய பேர் எனக்கு தெரியவில்லை, மதிப்புக்குரிய வலய கல்வி பணிப்பாளர் அவர்களை அந்த இடத்திலே கேள்வி கேட்ட போது, நாங்கள் மாகாணத்திலே இருந்து, அதாவது யாழ் மாகாண செயலாளரிடமிருந்து இவருக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யும்படியாக கடிதம் வந்ததாகவும் அதை நாங்கள் அவரிடம் ஒப்படைத்ததாகவும் மதிப்புக்குரிய வலய கல்வி பணிப்பாளர் கூறியிருந்தார். ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வியை அந்த இடத்திலே கேட்டிருந்தார். ஏன் நீங்கள் அவரிடம் அவரிடத்து வந்த கடிதத்தை நீங்கள் அவரிடம் ஒப்படைத்தீர்களா என்று. ஆனால் அவர் சொன்னார், நான் அதை ஒப்படைத்திருந்தேன் என்று சொல்லி ஒரு விதமான முறையிலே அவர் பதிலளித்திருந்தார். ஆனால் ஏன் அவர் இதுவரைக்கும் அந்த இடத்தை விட்டு மாற்றம் செய்யவில்லை என்று கேட்டால், அது சார், அவர் போகவில்லை என்ற ஒரு வார்த்தையை அந்த இடத்தை கூறியிருந்தார். அப்போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சிரித்தபடியே கேட்டிருந்தார். அப்படி என்று சொல்லி சொன்னால், நீங்கள் உடனடியாக டிசிப்ளின் லெட்டர் அடிச்சிருக்கலாம் தானே என்று ஒரு கேள்வியை அங்கே முன்வைத்திருந்தார். ஆனால் இதே எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த எங்கள் மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், வடமராட்சி கிழக்கின் டிசிசி சேர்மன் என்று சொல்லப்படுகின்ற மதிப்புக்குரிய ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கூறியிருந்தார், கல்வி அமைச்சரோடு இவர்கள் தான் கதைப்பார்கள், நான் கதைக்க மாட்டேன், அவர்கள் இதை பார்த்துக் கொள்வார்கள் என்று. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் என்ன காரணத்திற்காக அவருக்கு இடமாற்றம் பெறவில்லை. ஆனால் அந்த அதிபர் அவர்கள், குறிப்பிட்ட அதிபர் பல மோசடிகளை செய்திருந்ததற்கு ஆதாரபூர்வமாக இந்த இடத்திலே நாங்கள் அவரிடம் அந்த பாடசாலையிலே பணியாற்றுகின்ற ஒரு ஆசிரியர் ஊடாக நிறைய குற்றச்சாட்டுகள் கௌரவ ஆளுநரிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதைவிட இந்த குடத்தனை வடக்கு அமிதாகா பாடசாலையிலே தற்போது கல்வி பயிர்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர்களால் கௌரவ ஆளுநரிடம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி கௌரவ ஆளுநர் அவர்கள் பணித்த போதிலும் இதுவரைக்கும் இவர் எந்த அரசியல்வாதியை பிடித்துக் கொண்டு இவர் தற்போதும் அதே பாடசாலையில் குப்பையை கொட்டி கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியுமா, இந்த அரசியல்வாதிகள் ஊழலை ஒழிக்கிறோம் என்று வந்துவிட்டு தற்போது என்னத்திற்காக இப்படியான முறைகேடான தேவையற்ற, அதாவது ஒரு 25 வருடங்கள் ஒரு அதிபர் ஒரு பாடசாலையிலே குப்பை கொட்ட வேண்டும் என்ற தேவை என்ன இருக்கின்றது?
என்னத்திற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் என்னத்திற்காக இவரை இதே இடத்தில் வைத்திருக்கின்றார்? அவர் ஒரு பழைய அதிபராக இருந்தும் கூட மாணவர் மத்தியிலே எந்த விதமான ஒரு முன்னேற்றங்களும் இல்லை, எந்த விதமான ஒரு செயல்பாடுகளும் இல்லை. ஒரு விளையாட்டு போட்டியில் ஒரு தற்போது அதே நான் குறிப்பிட்ட பள்ளி பாடசாலையிலே ஒரு ஒரு விளையாட்டு போட்டி நடந்தது. இந்த வடமராட்சி கிழக்கிலே நடந்த விளையாட்டு போட்டிகளிலே ஒரு 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 சொல்லில் அடங்காத விளையாட்டு போட்டியாக அது அமைந்திருந்தது. அதற்கான காணொளிகள் எங்களிடம் இருக்கிறது. அழையாவிலே விருந்தாளியாக நான் அந்த இதை உங்கள் இந்த காணொலியை அதை இறக்குகிறேன். இந்த விளையாட்டு போட்டியிலே கௌரவ அதாவது அந்த அந்த இன்விடேஷன் கார்டிலே அதாவது அழைப்புதல் விருந்தினர் அழைப்புதல் காட்டிலே மருதங்கணி கோட்டைக்கல்வி அதிகாரியின் பெயர் பொறிக்கப்படவில்லை. இது பாடசாலை சமூகங்கள் பங்கேற்கப்பட வேண்டிய விடயம், கட்டாயம் இருக்க வேண்டும். ஆனால் என்ன தேவைக்காக வலய கல்வி பணிப்பாளர் அழைக்கப்படவில்லை, அரசியல்வாதிகள் அழைக்கப்படவில்லை, மருதங்கணி கோட்டைக்கல்வி அதிகாரி அழைக்கப்படவில்லை. என்ன தேவைக்காக அழைக்கப்படவில்லை? இதே அதிபர் அவர்கள், நான் குறிப்பிட்ட அதிபர் அவர்கள் கூறியிருக்கின்றார், பழைய மாணவர் சங்க கூட்டத்திலே அரசியல்வாதிகளை கூப்பிட வேண்டாம் என்று சொல்லி. தற்போது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் பக்கத்த ஊர்லே இருக்கின்ற நடந்து முடிந்த விளையாட்டு போட்டியிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். பக்கத்த ஊருக்கு ஒரு நியாயம், எமது ஊருக்கு அதாவது நாங்கள் குறிப்பிட்ட ஊருக்கு ஒரு நியாயமா? கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை இது உங்கள் கவனத்தில் எடுத்து இதை உடனடியாக தற்போது இருக்கின்ற அதிபர் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும். அல்லது போனால் இதுக்காக நேரத்தை ஒதுக்கி தற்போது பாடசாலையில் படிக்கின்ற மாணவ செல்வங்களின் நலன் கருதி மாணவ செல்வங்களின் பெற்றோர்களுடன் கலந்துரையாடுங்கள். உங்களுக்கு அதுக்கு நேரம் இருக்குமோ எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து மாணவர்களுடைய நீங்கள் ஒரு பழைய அதிபர் முன்னாள் அதிபர் என்ற வகையிலே நாங்கள் கூறுகின்றோம். பல மாணவர்களின் திருப்பியும் கூறுகின்றேன், மாணவர்கள் எங்களுடைய மாணவ செல்வங்களின் பெற்றோர்களை கூப்பிட்டு கலந்துரையாடுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு நிறைய விடயங்கள் தெரிய வரும். இந்த அதிபரின் இன்னும் ஒரு லீலைகள் என்று சொல்ல முடியாது, ஒரு தில்லாலங்கடி வேலையை குறிப்பிடுகின்றேன். ஒரு விளையாட்டு போட்டி நடைபெறுவதற்கு என்ன காரணத்துக்காக பழைய மாணவரை கூட்ட வேண்டும்? இந்த காணொளியை படித்த சமுதாயங்கள் அதாவது படித்த சமுதாயங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த ஒரு விளையாட்டு போட்டியை நிர்ணயிப்பது அல்லது விளையாட்டு போட்டிகளை என்ன மாதிரி கொண்டு செல்வது என்பது பெற்றோர் ஆசிரியர் சங்கம் தான் அதை முடிவெடுக்க வேண்டும். அதை யாரை நாங்கள் இன்வைட் பண்ண வேண்டும் என்றதையும் நாங்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட அதிபர் ஒரு விளையாட்டு போட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முதல் உடனடியாக பழைய மாணவர் சங்கத்தை கூட்டுகின்றார், கூட்டி சில முடிவுகளை எடுக்கின்றார். அந்த கூட்டத்திலே ஒரு முடிவுகளை சொல்லுகிறார், அரசியல்வாதிகள் விளையாட்டு போட்டிக்கு எடுக்க மாட்டோம் என்று. அதைவிட மருதங்கேணி டிவிஷன் செக்யூரிட்டியிடம் போன் பண்ணி பேசி இருக்கின்றார், நீங்கள் எங்கள் விளையாட்டு போட்டிக்கு வர முடியுமா என்று. இதை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற படித்த தற்போது அரச உத்தியோகத்தில் இருக்கின்ற என்னுடைய உறவுகள், நீங்களே கூறுங்கள். ஒரு பாடசாலை அதிபர் ஒரு டிவிஷன் செக்ரட்டரியிடம் நேரடியாக சென்று அவரை நாங்கள் உங்களை எங்களுடைய பாடசாலைக்கு விருந்தினராக அழைக்க இருக்கின்றோம், உங்களை அனுமதியை கேட்கின்றோம் என்று நாங்கள் அவரை பணிவன்புடன் கேட்டிருக்க வேண்டும். தொலைபேசி ஊடாக நாங்கள் இந்த அழைப்புதலை கோரினால் எந்த ஒரு அரச உத்தியோகத்தில் இருக்கிறவர்களும் அதை சம்மதிக்க மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். இதுதான் உண்மை. இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு பழைய பாடசாலை மாணவியை வேற ஒரு நபரை குறிப்பிட்ட ஒரு நபரை பழிவாங்கும் நோக்குடன் இந்த பாடசாலை அதிபர் இந்த சம்பந்தப்பட்ட ஊரிலே இருக்கின்ற மாணவர்களையும் அவரது பெற்றோர்களையும் பழிவாங்கிக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது. என்ன தேவைக்காக? இவர் யார்? இந்த ஊர்ல இருந்து கொண்டு இங்கு இருக்கின்ற மாணவர்களின் பெற்றோர்களை பழி வாங்குவதற்கு இவர் யார்? இவரை இந்த இடத்திலே அரசாங்கம் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்காக அனுப்பினார்களா அல்லது ஊர்ல இருக்கிற குடும்ப பிரச்சனை பார்க்க அனுப்பினார்களா? கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, உங்களிடமும் நாங்கள் இந்த மிகவும் கரிசனையுடன் இந்த கோரிக்கையை வைக்கின்றோம். உடனடியாக
குறிப்பிட்ட அதிபரை இடமாற்றம் செய்யுங்கள், தகுந்த நடவடிக்கை எடுங்கள். இவருக்கு என்ன தேவைக்காக இவரை இடமாற்றம் செய்யாமல் இவரை இவ்வளவு காலமும் வைத்திருந்த மேலதிகாரிகளிடம் விசாரணைகளை நடத்துங்கள். கௌரவ ஆளுநர் அவர்கள் இவரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று அனுப்பியப்பட்ட கடிதங்கள் எங்கே? என்ன தேவைக்காக அவரை இதுவரை நாளும் இடமாற்றம் செய்யப்படாமல் இருக்கிறது காரணம் என்ன? பக்கத்து பாடசாலையிலே இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு சம்பந்தப்பட்ட அதிபர் வீடியோ காணொலி தொலைபேசி ஊடாக காணொலி எடுக்கின்றார். ஒரு மரியாதைக்குரிய அதிபர் அவர்கள் ஒரு வீடியோ காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். அந்த இடத்திலே அவருடைய வேலை என்ன? ஒரு சம்பந்தப்பட்ட இப்படியெல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்ட அதிபர் மேலே நாங்கள் கூறிக்கொண்டு போகலாம். ஆனால் குறிப்பிட்ட போன வருடம் இந்த பாடசாலையிலே ஓலெவல் எடுத்து தற்போது மெதடிஸிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவியை இன்னும் சில அவருடன் சேர்ந்து படித்த மாணவிகளை இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு இன்வைட் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அதாவது இவருடைய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வந்த தந்தையின் மகளை பழிவாங்கப்பட்டிருக்கிறது. அந்த மகளுக்கு எந்த விதமான அழைப்புதலும் விடுவிக்கப்படவில்லை. இவர் ஒரு ஆசிரியரா அல்லது இவர் ஒரு அதிபரா? பெற்றோருடன் பிரச்சனையை கொண்டு வந்துவிட்டு பிள்ளைகளிடம் பழிவாங்குகிறார். இவர் எந்த பிள்ளைக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்கிறார்? இந்த பாடசாலையிலே என்ன சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன? காரணம் 100% இந்த அதிபர் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுகின்றோம். இந்த காணொலி வெளியான பிறகும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் என்றாலும் சரி, அல்லது எங்களுடைய பெரும் மதிப்புக்குரிய ஆளுநர் அவர்கள் என்றாலும் சரி, அல்லது ஏனைய கல்வியை சேர்ந்த சமுதாயங்கள் என்றாலும் சரி, நடவடிக்கை எடுக்க தவறினால் நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களை வைத்துக்கொண்டு சில சட்ட நடவடிக்கைகள் எடுக்க தயாராக இருக்கின்றோம். அதைவிட நடு ரோட்டுக்கு வந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அல்லது சாலை மறியலில் ஈடுபட்டு இந்த அதிபருடைய இடமாற்றத்துக்கான வழிகளை நாங்கள் கூறுவதாக என்னிடம் சில பெற்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை அவர்கள் தாங்கள் செய்ய போவதாக கூறியிருக்கிறார்கள். தயவு செய்து மிக கரிசனையுடன் கேட்டுக்கொள்வது, சம்பந்தப்பட்ட அதிபர் மீது உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். கௌரவ ஆளுநரிடமிருந்து வந்த கடிதத்தின் செயற்பாடுகளை செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்பதில் இந்த நேரத்திலே நாங்கள் மிக அன்புரிமையோடும் கரிசனையுடனும் கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாவரும் நாங்கள் ஒரு மனுவை அடித்திருக்கின்றோம். அந்த மனுவை நாங்கள் எல்லா யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், கௌரவ எங்களுடைய அமைச்சர் கடத்தொழில் அல்லது நீரியல் வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அந்த மனுவை நாங்கள் அனுப்ப இருக்கின்றோம். அந்த மனுவிலே பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பழிவாங்கல் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பாடசாலையிலே ஒழுக்க சீரற்ற நிலைகள் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதைவிட இந்த அதிபராலே பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள். நேரடியாக எங்கு வந்தாலும் அவர்கள் சாட்சி சொல்லக்கூடியதாக அந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பாடசாலையிலே கடந்த வருடங்களிலே ஒரு பாடசாலை மாணவன் இவரை விட்டு வெளியில் சென்றிருக்கின்றார். இவர் என்ன செய்திருக்கின்றால், அவன் அயலூர் பாடசாலைகளுக்கு சென்ற போது எல்லா அதிபர்களிடமும் கூடியிருக்கிறார், இவரை அந்த பாடசாலையில் அனுமதிக்க வேண்டாமல். இவர் எல்லாம் ஒரு அதிபரா? தயவு செய்து குறிப்பிட்ட நபரை யாரும் இனி பாதுகாக்க முயற்சித்தால் நாங்கள் இதைவிட மேலதிகமாக நாங்கள் ஊழலை ஒழிப்போம், நல்லதை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு வந்த இந்த கௌரவ எங்கள் பெருமதிப்புக்குரிய அனுர திசாநாயக்கா அவர்களின் ஆட்சியிலே நாங்கள் இதை கல்வி அமைச்சரிடம் எடுத்து செல்வதற்கு கூடி தயங்க மாட்டோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஒரு அன்புரிமையுடன் ஒரு அறிவுறுத்தல்களை வழங்குகின்றோம். அறிவுறுத்தல் அல்ல, இது ஒரு எங்களுடைய தேவைப்பாட்டின் நிமித்தம் இந்த செய்தியை நாங்கள் அவர்களுக்கு கூறுகின்றோம். உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள், இல்லையில் நாங்கள் வீதிக்கு இறங்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் என்றதை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே வைத்தி. நன்றி, வணக்கம்.